வெற்றி, செந்தமிழன் இருவரும் மரவெட்டிகள், நெடுநாள் நண்பர்கள். இருவரும் தனித்தனியாக காட்டிற்கு மரம் வெட்ட செல்வார்கள். மீண்டும் மாலை ஒன்றாக கூடுவார்கள். எப்பொழுதும் செந்தமிழன் மட்டும் அதிக விறகுகளை வெட்டியிருப்பான். மேலும் களைப்படையாமலும் இருப்பான். வெற்றிக்கோ பயங்கர ஆச்சரியம். நம்மைப் போலதான அவனும். அவனால் மட்டும் எப்படி இது சாத்தியமானது? ஆர்வம் தாங்காமல் அவனிடமே கேட்டுவிட்டான். செந்தமிழா, நீ இவ்வளவு விறகுகளை வெட்ட என்ன செய்தாய்? மேலும் இவ்வளவு விறகுகளை வெட்டி சேகரித்த பின்னரும் சிறிதும் களைப்படையாமல் உள்ளாயே, எவ்வாறு என வினாவினான் வெற்றி. அதற்கு செந்தமிழனோ, நான் அதிகமாக உழைப்பேன். அதிக விறகுகள் வேண்டுமென்றால் அதிகமாக உழைத்தால்தானே முடியும். மேலும் களைப்படையாமல் இருக்க சிறிது ஓய்வெடுத்து விறகுகளை வெட்டுவேன் என பதில் உரைத்தான் செந்தமிழன். மறுநாள் பொழுதும் புலர்ந்தது. வெற்றியும் செந்தமிழனும் வழக்கம்போல தனித்தனியே காட்டிற்கு விறகு வெட்ட சென்றார்கள். வெற்றி செந்தமிழன் கூறியது போல அதிகமாக உழைத்தான். மேலும் இடையில் அடிக்கடி ஓய்வெடுத்து கொண்டான். விறகு வெட்டி முடித்த பிறகு மாலை இருவரும் ஒன்றாக கூடினர். வெற்றி செந்தமிழனைப் போல் களைப்படையாமல் இருந்தாலும் குறைந்த விறகுகளையே சேகரித்திருந்தான். வெற்றிக்கோ ஆச்சரியமும் எரிச்சலும் பீறிக்கொண்டு வந்தன. மறுநாள் பொழுதும் புலர்ந்தது. செந்தமிழன் தனது கோடாரியை எடுத்துக்கொண்டு விறகுகளை சேகரிக்க காட்டுக்குள் புகுந்தான். வெற்றியும் விவரமடைய செந்தமிழனை பின்தொடர்ந்தான். செந்தமிழன் கடவுளை துதித்துவிட்டு விறகுகளை வெட்ட ஆரம்பித்தான். அயராது உழைத்தான். பிறகு களைப்புற்று சற்று மர நிழலில் ஓய்வெடுக்கலானான். மர நிழலில் ஓய்வெடுக்கும் பொழுது தனது கோடாரியை கூர்தீட்டிக் கொண்டிருந்தான் செந்தமிழன். அப்பொழுதுதான் வெற்றிக்கு புரிந்தது, தாம் புத்தியை தீட்டவில்லை என்று. எனவே ஓய்வு எடுத்தால் மட்டும் போதாது, அயராது உழைத்தால் மட்டும் போதாது. செய்யும் தொழிலே தெய்வமென இறை அன்புடன் புத்தி கூர்மையுடன் உழைத்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றி காண முடியும். Download Moj.